தாவீதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சண்டை போட வந்தவங்களை காணோம். யுத்தம் பண்ண வந்த ஆளுங்களை காணோம். சரி, வந்ததுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றா, ஓ, அவர் தடைகளை உடைக்கிறவராக எனக்கு முன்னால வந்தாரே என்று சொல்லி இந்த இடத்துக்கு பேர் என்ன? ரெஃபாயிம் அப்படிங்கிறாங்க. இது ரெஃபாயிம் கிடையாது, இதுக்கு பேர் இனிமேல் பாகால் பிராசிம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. He says this will no more be called Rephaim, this will be called Baal Perasim. Baal Perasim means the master of breakthrough. இந்த ஊர் பேர் என்ன? நான் சண்டை போட வந்த ஊர் பேர், எனக்கு பிரச்சனையை கொடுத்த அந்த ஊர் பேர் என்ன? ஹே, ரெஃபாயிம் அப்படின்னா ராட்சதர்களின் வீடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். Rephaim means the house of giants. Goliath was a Philistine, he was a giant. கோலியாத் ஒரு பெலிஸ்தியன், அவன் ஒரு ராட்சதன். இவங்க ரெஃபாயிம்ல ஏன் கூடி இருந்தாங்கன்னா, இது ஏன் ஏரியா, இது ராட்சதர்களின் வீடு அப்படிங்கிற தைரியத்தில் அகங்காரத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஏன் அபிஷேகம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா பிசாசோட ஏரியாவுக்குள்ளேயே போய், அவனுடைய ஹோம் கிரவுண்டுக்குள்ளேயே போய் அவனை உன்னால முறியடிக்க முடியும். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மத்தியில் இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய வல்லமையும் பலனும் அபிஷேகமும் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிசாசு எங்க ரொம்ப பலன் பெற்று கிடக்கிறானோ, பிசாசு எந்த இடத்துல ரொம்ப பலனா இருக்கிறானோ, அவன் சொந்த ஊருக்குள்ளேயே போய் அவனுடைய சேனைக்குள்ள பாய்ந்து அவனை சிதறடிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவரையா அங்க கூட்டிட்டு போய் அடிக்க வச்சாருன்னா யோசித்து பாருங்களேன். பெலிஸ்தியர் எல்லாம் தாவீதோட ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. எங்க வந்திருந்தாலும் தாவீது தான் ஜெயித்திருப்பான். ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னா நீங்க எங்க யுத்தம் பண்ணினாலும் அங்க ஜெயிப்பீங்க. அந்த யுத்தம் எந்த நாள்ல நடந்தாலும் ஜெயிப்பீங்க. அது நல்ல நாள்ல நடந்தாலும் ஜெயிப்பீங்க, அது கெட்ட நாள்ல நடந்தாலும் ஜெயிப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய வெற்றி நீங்க எந்த நாள்ல சண்டை போட்டீங்க, எந்த இடத்துல சண்டை போட்டீங்கிறது பொறுத்து இல்லை, யாரை கூட வச்சுட்டு சண்டை போட்டீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஆண்டவரையும் அங்க கூட்டிட்டு போய் சண்டை போட வச்சாருன்னா, இந்த பெலிஸ்தர் எல்லாம் தாவீதோட ஏரியாவுக்குள்ள வந்து சண்டை போட்டு தோத்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க, இதே நம்ம ஏரியாவா இருந்திருந்துன்னு வையேன், முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, நீ எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது, உனக்கு அடுத்து பேச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பே நான் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நீ உன் வீட்டுக்குள்ளே வந்து என்னுடைய தாசனை வைத்து நான் உன்னை விரட்டி அடிக்க போகிறேன். When God's anointing is over us, when God is with you, you can defeat the devil right at his home ground. எந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு தலை குனிவு உண்டானது, எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல நான் உன்னை உயர்த்த போகிறேன். எந்த இடத்துல நீ தோல்வி அடைஞ்ச, உன்னுடைய வாழ்வின் எந்த பகுதியில் நீ தடுக்கி விழுந்த, அந்த பகுதிகளிலே உனக்கு நான் விடுதலையும் வெற்றிகளையும் நான் கொடுக்க போகிறேன். தடைகளை உடைக்க போகிறேன். நீ முன்னேற கூடாதபடிக்கு எந்த சங்கிலி உன்னை பின்னாலே இழுத்தது, அந்த சங்கிலிகளை இந்த ஆண்டிலே நான் உடைக்கிறேன். நான் தடைகளை உடைக்கிறவராக, உனக்கு விடுதலையை உண்டு பண்ணுகிறவராக, உன்னை அடுத்த லெவல் ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு செல்கிறவராக நான் வந்திருக்கிறேன். We have a God of breakthroughs. We have a master of breakthroughs. சொல்றா, இந்த இடத்துக்கு பேர் இனிமேல் ரெஃபாயிம் கிடையாது, இந்த இடத்துக்கு பேர் பாகால் பிராசிம் அப்படின்னு சொல்லி மறுபெயர் சூட்டுகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல இந்த நாட்களில் நிறைய காரியத்துக்கு நீங்க திரும்ப பேர் வைக்க போறீங்க. ஓ, அந்த இடத்த என் ஆஃபீஸ், என் வீடை நினைச்சாவே எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு அடிக்குது. ஏன்னா அந்த இடம் எனக்கு அதை நினைச்சா பழைய தோல்விகள். ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடம் உங்க ரெஃபாயிமா இருக்கு, யோர் ரெஃபாயிம் could be anything. உங்க ரெஃபாயிம் எதுவாகவும் இருக்கலாம்.
ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை உங்கள் வீடாக கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ரெப்பாயிமை எல்லாம் நான் பாகால் பிராசியமாக இந்த ஆண்டிலே மாற்றப் போகிறேன்.